எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக கேள்வி பதில்கள் செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கனெக்ஷன் வர்சஸ் சீட் ஃபார்ம், யோகம் மற்றும் விதை ரூபம். ஒரு வானில பரமாத்மா தாதிகளை பார்த்து இந்த கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ மணி நேரம் யோகத்தில் இருக்கீங்க, எத்தனை மணி நேரம் விதை ரூபம் ஸ்திதியில் இருக்கீங்க, இதான் அவர் கேட்குற கேள்வி. அதுக்கு ஒரு தாதி பதில் சொல்கிறாங்க, என்னால் யோகத்தில் அரை மணி நேரம் இல்லை மேக்ஸிமம் 1 மணி நேரம் கண்டினியூஸாக உட்கார முடியுது. ஆனால் இந்த விதை ரூபம்னு பண்ணும்போது 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம், அதிகபட்சம் போனால் 10 நிமிஷம் தான் என்னால் பண்ண முடியுது இப்படின்னு அவங்க விளக்கம் தராங்க. ஒரு ஆத்மா எனக்கு கேள்வி கேட்டாங்க, இவங்க என்ன பேசிக்கிறாங்க? யோக ரூபம்ன்றாங்க, விதை ரூபம்ன்றாங்க, கனெக்ஷன்றாங்க, சீட் ஃபார்ம்ன்றாங்க, இப்படிலாம் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தலையும் பொருளை வாழும் பொருளை எனக்கு சொல்ல முடியுமா? இதான் அவங்க கேட்ட கேள்வி. நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போவோமே. யோகம்ன்றது கனெக்ஷன். கனெக்ஷன்றது என்ன? நம்ம ஆத்மாவின் தந்தை பரமாத்மா, அவரை தான் நம்ம சிவன்னு சொல்கிறோம். அவர் தான் உலகம், அல்லாஹ், ஜஹோவா, காடுன்னு சொல்லுது. அந்த தந்தையை நினைவின் மூலமாக கனெக்ட் பண்ணுறது பேர் யோகம். யோகம்னா கனெக்ஷன். அப்போது அமிர்த வேளையிலிருந்து எப்பெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அந்த டைமில் பரமாத்மா கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ கனெக்ஷனில் இருக்கிறோன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோன்னா, நம்ம மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள், ஓகே, நமக்கு நடந்த நல்ல விஷயங்களை பரமாத்மாட்ட ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். அப்படின்னா என்னென்னா, அந்த கனெக்ஷனில் இருக்கும்போது நம்ம சுற்று வட்டாரத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம அவேராகவே இருப்போம், கான்ஷியஸாக இருப்போம், விழிப்புணர்வோடு இருப்போம். இது பேர் யோகம். அப்போ இங்கே ஃபேன் ஓடுது, இங்கே டிவி ஓடுது, என்னென்ன நடக்குதோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் கனெக்ஷன்லையும் இருப்போம். இது பேர் யோகம். விதை ரூபம்னா என்னென்னா, நான் ஆத்மானு புரிஞ்சுக்கிறேன், கனெக்ஷன்லையும் அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம். ஆத்மானு புரிஞ்சுக்கிறேன், பரமாத்மா நினைப்பில் எனக்கு உலகமே மறந்துடுது. அந்த ஸ்திதியில் இருக்கும்போது உலகமே என்ன நடந்தாலும் தெரியாது, பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத மாதிரி லயிச்சு போகிற மாதிரி கனெக்ஷனில் வந்து பரமாத்மா நினைவில் இருக்கிறது பேர் விதை ரூபம். இந்த விதை ரூப ஸ்திதியில் இருக்கும் போது தான் பாவம் எரிக்கப்படுகிறது. அதனால தான் பரமாத்மா பியூட்டிஃபுல்லாக இந்த 2 கேள்வியாக கேட்குறாரு. யோகத்தில் எவ்வளோ நேரம் இருந்தீங்க, விதை ரூப ஸ்திதியில் எவ்வளோ நேரம் இருந்தீங்கன்னு. அப்போ நம்ம எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? 63 ஜென்ம பாவத்தை அழிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். கரெக்டா? அப்போ யோகத்தில் உட்கார்ந்தா பாவம் எழியுமான எரியாது. நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த விதை ரூபத்தில் உட்காரும் போது தான் பாவங்கள் எரிக்கப்படுது. அப்போ பரமாத்மா சொல்ல வர்றது என்ன? நீங்கள் யோகா பண்ணும்போது, ஒரு அமிர்த வேலை, ஒரு செஷன் உட்காரும் போது ஒரு குறிப்பிட்ட நேரம் யோகத்துக்கு வச்சுக்காங்க, கனெக்ஷனில் வச்சுக்காங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள். அடுத்தது கண்டிப்பாக இந்த விதை ரூபத்துக்கு வாங்க. ஏன்னா அந்த நேரம் தான் பாவங்கள் எரிக்கப்படுது. பாவங்கள் எரிச்சாதான் நமக்கு கலைகள் கூடும். கலைகள் 12 தாண்டிச்சுன்னா திரேதாயுகத்துக்குள்ளே போயிடும். திரேதாயுகத்துக்குள்ளே போயிடுச்சுனாவே இங்கேயே கலியுகத்தினோட கடைசியில் சங்கமத்திலே உங்களுக்கு சொர்க்கம் அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் பரமாத்மா சொல்ல 21 ஜென்மத்துக்கான ஆசையை நான் தருகிறேன், சொத்தை தரேன், சொர்க்கத்தை தரேன்னு சொல்கிறார். அது 8 சத்தியுகத்துக்கும் 12 திரேதாலையும் சங்கமத்தில் 1. அப்போ இந்த சங்கமன்றது என்ன? கலிகாலத்தினோட ஒரு 100 வருஷம்தான். இப்போ கலிகாலத்திலே சொர்க்கமாக இருக்கணும்னா உங்கள் கலை 12 தாண்டணும். அப்போ கலை 12 தாண்டணும்னா பாவம் எரிக்கணும். பாவம் எரிக்கணும்னா விதை ரூபத்தில் அமரணும், உட்காரணும். நாம் உண்டு, பரமாத்மா உண்டுன்னு இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ பரமாத்மா என்னவோ திருக்குறள் மாதிரி திருக்குறளாக 1.25 அடி இருக்கும். பரமாத்மா சில இடத்துல ஒரு வேர்டில் சொல்லி முடிச்சுட்டு போயிடார், விதை ரூபம், அவ்வளோதான். இதுக்கு விளக்கு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். விஷயம் தெரிஞ்சவங்களை பார்த்து கேட்டுக்கணும், பெரியவங்களை பார்த்து கேட்டுக்கணும், இல்லை நம்மளே ஆராய்ச்சி பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணி கண்டுபிடிச்சி ஆகணும். ஸோ நான் யோகம் பண்ணுறேன் பல மணி நேரம் உட்கார்றேன்றது பிரயோஜனம் கிடையாது. கனெக்ஷன் பண்ணுறது நல்லது. கனெக்ஷன்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிற பாஷையை சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மா இருக்காங்க, நம்ம ஸ்கூல் படிக்கிற டைமாக இருந்தால் நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, மேக்ஸில் 4 ஹோம்ஒர்க் கொடுத்து, நான் சம்ம கொடுத்து இது போட்டு பாருன்னுவாங்க. அது எல்லாமே கரெக்டாக பண்ணால் கூட ஸ்கூல் ஏற்றுக்க போகிறாங்களா என்ன? கிடையாது. ஸ்கூலில் வைக்கக்கூடிய குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இல்லை முக்கியமான எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கு தான் கணக்கு. சென்டமாக இருந்தாலும் சரி, 40 மார்க் எடுத்தாலும் சரி, அதுதான் கணக்கு எடுத்துப்பாங்க. நான் வீட்டில் அந்த சம் போட்டேன், எனக்கு 100க்கு 100 வந்தது, கணக்கு கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் பண்ணி பார்க்குற எல்லா இதுவும் யோகம் மாதிரி, கனெக்ஷனில் இருந்து பழக்கப்படுற மாதிரி.
இந்த கனெக்ஷன் இருக்க பழக்கப்படும் போது தான் இந்த விதை ரூபத்தில் உட்காரும். வீட்டில் போட்டு போட்டு பார்க்குறவன் தான் எக்ஸாம் ஹால்லையும் பாஸ் ஆவான். கரெக்டா? அப்போது யோகமும் தேவை, இந்த விதை ரூபஸ்திதியும் தேவை. அப்போ ஒவ்வொரு அமிர்த வேளையிலும் இந்த ரெண்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லது. அன்னைக்கு நேற்று காலம் இருந்து அன்னைக்கு நைட்டு முடிகிற வரைக்கும் என்னென்னலாம் நிகழ்வுகள் நடந்தது பொதுவாக அந்த நைட்டே சொல்லிடணும். நைட்டு சொல்லாதவங்க அடுத்த நாள் காலம்புற அமிர்த வேளையில் பரமாத்மாவுக்கு நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன், அது டீட்டெயிலிங் கொடுக்கணும். நான் இந்த மாதிரி சேவை பண்ணியிருக்கேன், மனசால் இப்படி சேவை பண்ணியிருக்கேன், வாயால் நாலேஜ் கொடுத்து இந்த மாதிரி சேவை பண்ணியிருக்கிறேன், உடலால் உழைப்பு கொடுத்து இந்த மாதிரி சேவை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பரமாத்மாவுக்கு நாங்கள் சொல்லணும். சரியா? இப்படி சொல்லும்போது தான் அப்புறம் சொல்லி முடிச்சிட்டிங்களா அமிர்த வேளையில், அதுக்கப்புறம் விதை ரூபத்தில் உட்கார்ந்து கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனை டீட்டெயில் பண்ணி சொல்லிடுங்க பரமாத்மா கிட்ட. அடுத்தது அந்த பிரச்சனைக்கு ரிலேட்டடாக இருக்கிற கர்ம கணக்கை எரிச்சு கொடுங்கன்னு சொல்லி விதை ரூபத்தில் உட்காந்துருங்க. ப்ராப்ளம் சால்வ். இவ்வளோதாங்க ராஜயோகம். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. எப்படி மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகள் சென்டருக்கு போய் 7 நாள் ராஜயோகம் கற்றுக்கிட்டு அங்கே இருக்கிற சகோதர சகோதரிகள்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எப்படி யோகா கனெக்ட் பண்ணணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை நம்ம யூடியூப் சேனல்லையே ஹவு டு மெடிடேட் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கோம், அதை கேட்டு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது 2 வழி. ஓகே, இன்னைக்கு வேற ஒரு சப்ஜெக்ட் பேசுவோமே. இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, கணவன் மனைவியாக இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பரமாத்மா இந்த நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் எண்ணம், சொல், செயல், பொருள் எல்லாமே என்னோட சேவைக்கு நீங்கள் அர்ப்பணம் பண்ணுங்க, அதை உங்களுக்கு 21 ஜென்மம் நான் திருப்பி கொடுக்குறேன்னு பரமாத்மா சொல்கிறார். இதே நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் குழந்தை இல்லை எனக்கு, அந்த குழந்தை இருந்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க பரமாத்மா மாநிலம் சொல்ல என்னையே குழந்தையா பாவிச்சுக்கங்க, தத்து எடுத்துக்கங்க, எனக்கு சேவை பண்ணுங்க, நான் உங்களுக்கு 21 ஜென்மத்துக்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்படி இருந்தும் சில பேருக்கு மனசில் கொஞ்சம் திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்ம வீட்டு பக்கத்தில் விவேகானந்தா ஸ்கூல்ஸ் இருக்குது. இது எப்படி அதோட பியூட்டி என்னென்னா, அந்த விவேகானந்தா ஸ்கூல்ஸோடைய ஆப்ரேஷனில் எப்படின்னா, அங்கே படிக்கிற பசங்களுக்கு ஃபீஸ் வாங்கி படிக்க வைக்கிறாங்க. ஒரு ஸ்கூலுமே வேற ஒரு ஸ்கூலை தத்து எடுக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஃபீஸே கிடையாது. அப்படின்னா கொடுக்கக்கூட முடியாத நிலைமையில் இருக்க குழந்தைகள் மட்டும்தான் அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. அப்படி ஒரு ஸ்கூலில் தத்து எடுத்து வளர்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கான ஃபீஸ் யார் கட்டுறது? ஸ்கூல் நடத்தணும்னா அங்கே டீச்சருக்காக சம்பளம் தரணும்ல. அது என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல மனசு இருக்கவங்களுடைய டொனேஷனில் நடத்துகிறாங்க. அப்போ இந்த மாதிரி குழந்தைகள் இல்லாதவர பெற்றோர்கள் பரமாத்மா சேவையில் எல்லாம் கொடுத்து இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன், சரி இந்த குழந்தைக்கு ஒரு எல்கேஜி ஃபீஸ் ஒரு 30,000 ரூபா அதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் கொடுக்க முடியுமா இருந்தால் இவங்களுக்கு அந்த டொனேஷன் அந்த இதெல்லாம் ரெசிப்ட்லாம் கொடுத்துருவாங்க. இவங்க அதை ஒரு குழந்தை தமக்கே இருந்தால் அந்த குழந்தைக்கு நம்ம ஃபீஸ் கட்டிடுவோம், அந்த சந்தோஷம் அவங்களுக்கு அடையலாம். அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க பரமாத்மா சேவையில் கொடுங்க, அதுதான் பெஸ்ட் மெத்தடு. இல்லை இது ஒரு எக்ஸ்ட்ரா திருப்தி கொடுக்கும். குழந்தை இல்லை, நானும் ஒரு குழந்தைக்கு தத்தெடுத்துருக்கிறேன், நானும் ஒரு குழந்தைக்கு மாதம் ஃபீஸ் கட்டிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு குழந்தை இருந்தேன்னா இப்போ எல்கேஜி படிக்கும், அடுத்த வருஷம் நான் யூகேஜி படிக்கும், அது மாதிரி ஒரு 12 வருஷத்துக்கு அந்த ஃபீஸை நான் கொடுத்தேன்னு ஒரு திருப்தி கட்டலாம். விருப்பப்பட்டவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதே நமக்கு ஃப்ளாஷ் ஆகுது, இதே நம்பரில் தான் வாட்ஸ்அப்லேயும் இருக்கேன், சொல்லுங்கள், நம்ம ஸ்கூலில் தொடர்பு படுத்தி கொடுக்கலாம். இது உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கும். ஓகேவா? சரியா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக புரிஞ்ச கனெக்ஷன்னா என்ன, சீட் ஃபார்ம்னா என்ன. கனெக்ஷன்றது யோகம், நம்ம ஆத்மான்னு புரிஞ்சு தண்டியாக சிவன், இதுதான் நம்ம மன்மனாபவன்னு சொல்கிறோம். இது பகவத்கீதையில் 2 இடத்துல வருது. ஓகேவா? ஸோ மன்மனாபவ பண்ணும்போது, யோகம் பண்ணும்போது கனெக்ஷனில் தான் இருக்கும், பாவம் எரியறது இல்லை. ஆனால் விதை ரூபத்தில் இருக்கும்போது பாவம் எரிக்கப்படுது. ஸோ ஒவ்வொரு யோகா டைம்லையும் இந்த விதை ரூபத்தில் உட்கார்றதுக்கு யோசிக்கணும், அதுக்காக உட்காரணும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.